இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இப்படி எல்லாம் வாழ்றதுக்கு ஒரு குடுப்பனை வேணும்ல. பா, எவ்வளோ பெரிய பங்களா, அதுவும் பீச் வியூல, அரண்மனை மாதிரி எவ்வளவு லக்ஸரியா இருக்கு. I like it so much, aunty. ஆண்டி, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, அதாவது அக்கா வந்து இப்படி கூட்டு குடும்பமா எல்லாரும் ஒண்ணா இவ்ளோ பெரிய வீட்ல சந்தோஷமா வாழறது பெரிய குடுப்பனைன்னு சொல்ல வந்தேன் ஆண்டி. ஆமா, அதான் நான் சொல்ல வந்தேன். ஆமாமா, கூட்டு குடும்பமா வாழறது தானே வாழ்க்கை. இது வெறும் வீடு இல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் இது எங்களுக்கு கோயில். ஆண்டி, நீங்க கூட்டு குடும்பமா எத்தனை வருஷமா வாழ்றீங்க? நாங்க 25 வருஷமா ஒன்னா ஒரே குடும்பமா வாழ்ந்துட்டு இருக்கோம். வருஷம் ஒத்துமையா வாழறது பெரிய வரம் ஆண்டி. ஆமா, பெரிய வரும். நம்ம கடையோட 25th இயரை பெருசா செலிப்ரேட் பண்றதா இருக்கும். அதுக்காக நம்ம கடையோட ரீச்சை அதிகப்படுத்த ஏதாவது பண்ணணும்னு ஐடியா பண்ணிட்டு இருக்கோம். அப்படியா ஆண்டி? என் அக்கா கூட சூப்பரா ஐடியா எல்லாம் கொடுப்பா. அக்கா, நீ சூப்பரா ஐடியா கொடுப்பியே, சொல்லுக்கா. ஆமா ஆண்டி, நான் சூப்பரா ஐடியா கொடுப்பேன். ரொம்ப நல்லதுமா. என்ன கூட்ட விடல, சும்மா. நாளைக்கு நம்ம ஆபீஸ்ல கான்ஃபரன்ஸ் நடக்குது. நீங்க 2 பேரும் வாங்கல, வந்து உங்க ஐடியாஸ பிரசன்ட் பண்ணுங்க. சரிங்க ஆண்டி. ஒரு நிமிஷம் ஆண்டி. பொண்ண ரொம்ப நல்லா வளர்த்திருக்கீங்க. ஆமா, நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன். உங்க பையனை காணுமே. சொல்லு வரும், எவ்வளவு நேரத்துக்கு இப்படியே அமைதியா இருக்க போற? நான் இங்க வந்ததே நம்ம கல்யாண விஷயத்த பத்தி பேசதான். அதை எதுக்கு அவாய்ட் பண்ணி எனக்கு கூட்டிட்டு வந்த? அத உங்க வீட்டுல சொல்லிட்டல. இப்படி அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? என்னாச்சு? நான் ஏதாவது தப்பா? சேச்சா, அதெல்லாம் ஒண்ணும் தப்பா கேட்கல. என் பையன் மேல ஒரு முக்கியமான மீட்டிங்ல இருக்கான்னு சொன்னேனே. நீங்க வரீங்கன்னு தெரிஞ்சதும் உங்களை பார்க்க ரொம்ப ஆர்வமா இருந்தான். ஏதோ இன்வெஸ்டர் மீட்டிங் இருக்குன்னா அதுக்கு ப்ரிப்பேர் பண்றான்னு நினைக்கிறேன். ஓ,